ஹலோ நண்பா, பக்காவான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதுவும் சத்தமே இல்லாமல். அதாவது இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எங்கேருந்து தெரியுமா? அரசு சிடாக் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். இங்கேருந்து இப்போ நிறைய டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இல்லைங்க. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழகத்துலேயுமே இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, சிடாக் அதாவது சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த இன்ஃபர்மேஷன், ஐடி, கம்யூனிகேஷன் இது ரிலேட்டடாக செயல்படக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே செயல்படுது. இங்கேருந்து இப்போது நிறைய டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜுக்கு வர லிங்கை கொடுத்துட்றேன். careers.c.in. ஓகே, ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஜியன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. பெங்களூர் வேக்கன்சி, சென்னை, டெல்லி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக. இதில் நான் உங்களுக்கு நம்ம சென்னை வேக்கன்சியை மட்டும்தான் ஷோ பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டேரெக்டாக நம்ம சென்னை போயிடலாம். இதில் அப்படியே ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா வியூ அண்ட் அப்ளை இருக்கும். சிடாக் சென்னை இன்வைட்ஸ் ஆன் அன் அப்ளிகேஷன் ஃபார் த வேரியஸ் பொசிஷன்ஸ். ஓகே, ஸ்க்ரோல் அப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நிறைய டொமைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட் ஷுட் பொசஸ் ரிலவெண்ட் ஸ்கில் செட் இன் எனி ஆஃப் த ஃபாலோவிங் டொமைன்ஸ். ஸோ இந்த இடத்துல நிறைய டொமைன்ஸ் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது. இதில் ஏதாவது 1 or 2 அதை சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இதில் ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஓப்பனிங்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் தான். 15 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நேராக இருக்கக்கூடிய வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை கொடுத்துடலாம். இந்த இடத்துல பாருங்கள், டொமைன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஏதோ ஒன்றுத்தில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, ஸ்கில் இருக்கணும். அதை பற்றின ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். லொக்கேஷன் பாருங்கள், நம்ம தமிழகத்தில் சென்னையில் கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. 30 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். பிடெக் இல்லைனா எம்இஎம்டெக் இல்லைனா பிஜி டிகிரி வந்து சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது ரிலவெண்ட்டில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல, ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜாபோட ப்ரொஃபைல். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது, ப்ளஸ் சேலரி மினிமம் சிடிசி ₹3.6 LPA மினிமம். ஓகே, ஸோ அப் டு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வரையும் உங்களுக்கான சேலரி இருக்கும். 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து பர்மனன்ட் ரோலுக்கு எடுக்கலை, கான்ட்ராக்சுவல் நேச்சரில் தான் எடுக்கிறாங்க. 3 வருஷம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு நிறுவனம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். முடிச்சக்கப்புறம் சர்டிஃபிகேட் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்குறாங்க. 20 ஓப்பனிங் இருக்குது. இதோட வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை கொடுங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு சென்னை லொக்கேஷன் இருக்குது. 45 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இல்லைனா அப் டு 4 years ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. மினிமம் 1 to 4 years வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுதி. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 4.49 LPA இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹையர் சேலரியும் கொடுக்கறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு அடுத்ததாக ப்ராஜெக்ட் மேனேஜர் பொசிஷன் இருக்குது, ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் பொசிஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் டெக்னீஷியன், இதுக்கு வந்து நீங்கள் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி போன்ற டிகிரிஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, பட் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஐடிஐனா மினிமம் 3 years, டிப்ளமோனா மினிமம் 1 year, பிஎஸ்சி இன்ஜினியரிங்ஸ் கிராஜுவேட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் மினிமம் 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. எல்லாமே ஆல்மோஸ்ட் 3 years தான் உங்களுக்கான இந்த கான்ட்ராக்ட் பீரியட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பாருங்கள், சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 5 types ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல கீழே உங்களுக்கு ஜெனரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படிலாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இதை ஒன் டைம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அப்ளை பண்ணுறப்போ கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டானதாக கொடுங்க. அதில் தான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர 20 ஜூன் வரையும் டைம் இருக்குது. அதற்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து ஃபர்தராக இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறத உங்களுக்கு மெயில் மூலமாக இவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, பெருசாக எக்ஸாமினேஷன் இருக்காது, இன்டர்வியூ தான். அப்ளை பண்ண ஃபீஸும் இல்லை. எலிஜிபிலிட்டி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரை கொடுங்க. அதுவும் நம்ம சென்னை லொக்கேஷனில் இருக்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.
கிடச்சிச்சின்னா நல்ல சேலரி, அதுவும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு அரசு நிறுவனத்துலேருந்து கிடச்சது. அதை வச்சு ஃபர்தராக நீங்கள் வேறு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஏதோ அப்ரெண்டிஸோ அந்த மாதிரி கிடையாது. அதுதான் உங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்கும். இங்கே டீசெண்டான சேலரியும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தெரியும். நான் சொல்கிறேன் இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள், நிறைய பேர்ட்ட சஜஷன் கேளுங்க. அதுக்கப்புறம் கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்க, அப்டேட்ஸ் புரிஞ்சுக்க டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.